தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று உயிர்ப்பு காலம் 5ஆம் ஞாயிறு. இணையதள பயன்பாடு மேலோங்கி இருக்கும் இக்காலத்தில் ஒருவர் மற்றவரோடு இணைந்திருத்தல் மிகவும் எளிதான ஒன்றாக இருக்கிறது. இறைவனோடு ஒருவர் இணைந்திருக்கும் போது அவர் கணித்தர இயலும் என்று சொல்லி மேல்நோக்கிய இணைப்பை நாம் சரி செய்யவும் கீழ்நோக்கிய இணைப்பில் கணித்தரவும் நம்மை அழைக்கிறது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு. இறைவனோடு இணைந்திருக்கவும் அவரில் கனிதரவும் தடையாக இருக்கின்ற காரணிகளை அகற்ற உறுதி கொண்டவர்களாக இவ்வழிபாட்டில் பங்கேற்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறாகிய இன்று கடவுளினுடைய அன்பு பிள்ளைகளாக, கனி கொடுக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கொரோனா உயிர்கொல்லி நோய் நம்மையெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் பல்வேறு விதமான கவலைகளையும் கண்ணீரையும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டு ஆக்சிஜன் இல்லாத ஒரு குறையிலே தங்களுடைய தாயை, தந்தையை, சகோதர சகோதரிகளை, மனைவியை, கணவனை, பிள்ளைகளை இழந்து பரிதாபமாக கதறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே கடவுளோடு இணைந்திருக்கக்கூடியவர்களாக, கடவுளிடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக, கடவுளே கதி என்று அவரிடத்திலே மண்டியிட்டு நம்மையே ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ கடவுள் அழைக்கிறார். இந்த நாளிலே கொரோனா உயிர்கொல்லி நோயினாலே மரித்தவர்களை நாம் நினைவு கூறுவோம். கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களினுடைய ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். அவர்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய
குடும்பத்தினருக்காக ஜெபிப்போம். பயத்தோடும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு கடவுளே கரமாக கலக்கத்தை நீக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மே மாதம் அன்னையினுடைய வணக்கத்துக்குரிய மாதம். அன்னையிடத்திலே ஜெபிப்பதற்காக நம்மை அழைக்கக்கூடிய மாதம். அதிலும் குறிப்பாக நம்முடைய தாய் திருச்சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த உயிர்கொல்லி நோய் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். அன்னை கன்னிமரியாள் தன்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசி இந்த நோய் தொற்று கிருமிகளை அழித்து ஒழிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருவிருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து இறை தந்தையிடத்திலே நாம் இப்பொழுது மன்னிப்பு இறங்குவோம். இந்த திருப்பலியிலே சிறப்பாக நினைவுறப்பட வேண்டியவர்கள் கடலூர் ஆனந்தி உடற்சுகம் பெற வேண்டும் என்பதற்காக, மஞ்சத்திடல் மரித்த ஆரோக்கியசாமியினுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக, புத்தர் தெரு திருவாளர் சேவியர் குடும்பத்திலே மரித்த திருமதி தார்சிஸ் மேரியினுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக, மன்னார்புரம் நெவில் அந்தோனி பியூகில், லோவலன் ஜோசப் பியூகில், எட்ரின் கிறிஸ்டோபர் பியூகில் நல்ல உடற்சுகம், இறை ஆசீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதலாக, ஆரோல்ட் அந்தோனி பியூகில், குயுனி அவிலன், மேக்ஸ்வெல் அல்போன்ஸ் பியூகில், நெல்சன் பீட்டர் பியூகில் இவர்களினுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக, கணேஷ் நகர் திருவாளர் ஆரோக்கியசாமி ரீட்டா குடும்பத்திலே மரித்த லூர்தம்மாள் அவர்களினுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக, ராஜராஜேஸ்வரி நகர் ராஜேஷ் நிர்மலா குடும்பத்திலே மரித்த அல்போன்ஸ் ஜெயராஜ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக, பின்னகர் மரித்த எல்மோன் ராயன் லிபர்டி ராயன் அவர்களினுடைய ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக, ஜெரோம் ஆனந்த் பிரிசில்லா மேரி ஜெரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, ஜேம்ஸ் பால்ராஜ் மோகன் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக, ட்ரினிட்டி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவேறச் செய்தருளும். எவ்வாறு புனித திருமுழக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பினுடைய உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்தூதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 26 31 முடிய. அந்நாள்களில் சவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்குமிங்குமாக சென்று
ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக.
இரண்டாம் வாசகம். நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும், இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 18 தொடங்கி 24 முடிய. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடன் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனிகொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அந்த கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும்
என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, தண்ணீரும் மீனும் போல, தண்ணீரும் தாமரையும் போல இயேசுவினுடைய இதயத்திலே நம்பிக்கை வைத்து இயேசுவோடு இணைந்திருந்து மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்பதே கடவுளினுடைய அழைப்பு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு பனை ஓலையும் மண்ணாங்கட்டியும் நண்பர்களாம். பல நாட்கள் நண்பர்கள். ஒரு நாள் இந்த இரண்டும் ஒரு உல்லாச பயணம் செல்லலாம் என்று முடிவு செய்து இரண்டும் புறப்பட்டன. அப்படி முதல் நாள் அவர்களுடைய பயணம் மிகவும் இனிதாக அமைந்தது. இரண்டாவது நாள் துரதிர்ஷ்டவசமாக ஒரு பெரும் காற்று அடிக்க ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நேரத்திலே புயலாக மாறுகிறது. அப்பொழுது பனை ஓலை மண்ணாங்கட்டியை பார்த்து சொன்னது, ஐயையோ, என்னை அடிச்சுட்டு போக போதே, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப படபடத்து பேசியதாம். அப்பொழுது மண்ணாங்கட்டி சொன்னதா, நண்பா, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, உனக்கு எந்த ஆபத்தும் நேராது என்று சொல்லி அந்த மண்ணாங்கட்டி பனை ஓலையின் மீது அப்படியே அமர்ந்து கொண்டதாம். காற்று அந்த பனை ஓலையை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் மழை பொழிய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது மண்ணாங்கட்டிக்கு ஒரே படபடப்பு. ஐயையோ, நாம காளி அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வருத்தப்பட்டு பேசியதான். அப்பொழுது பனை ஓலை மண்ணாங்கட்டியை பார்த்து சொன்னதா, தோழா, தோள் கொடுக்கக்கூடிய தோழன் நான், நீ ஏன் கவலைப்படுகிறாய் அப்படின்னு சொல்லி இந்த பனை ஓலை மண்ணாங்கட்டியின் மீது அப்படியே அமர்ந்து கொண்டதாம். மழை அந்த மண்ணாங்கட்டியை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் இப்படி போய்கொண்டிருக்கின்ற போது அவர்களிடத்திலே மனக்கசப்பு உருவாக்கியது, வருத்தங்கள் உருவாக்கின. அதனால பனை ஓலை முன்னாடி போகுது, மண்ணாங்கட்டி பின்னாடி போகுது. என்ன சண்டை ஆயிடுச்சு இல்லையா? அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா காற்று வீச ஆரம்பிக்கிறது. பெரும் காற்று, அது அப்படியே புயலாக மாறுகிறது. அதுல பனை ஓலை அப்படியே அடித்து செல்லப்பட்டது. அடுத்த அரை மணி நேரத்துல பயங்கரமான மழை. அந்த மண்ணாங்கட்டி மண்ணா போச்சு. அதாவது இணைந்திருக்கின்ற போது எவ்வளவு மாபெரும் வெற்றிகளை எல்லாம் நம்மால் பெற முடிகிறது.
இணைந்திருக்காத போது உன்னுடைய உதவி தேவையில்லை, உன்னுடைய வழிநடத்துதல் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய பராமரிப்பு எனக்கு தேவையில்லை, உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை என்று மனிதன் தனி மனிதனாக வாழுகின்ற போது எவ்வளவு பிரச்சனைகளை அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இந்த பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு இயேசுவினுடைய அழைப்பே, என்னோடு இணைந்திருங்கள். என்னோடு இணைந்திருக்கின்ற போது நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள். என்னோடு இணையவில்லை என்றால் நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள், வெட்டி எறியப்படுவீர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்களாக மாறிப் போவீர்கள் என்று இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக அழைக்கிறார். அப்படி என்றால் இயேசு மனுமுறை எடுத்த பிற்பாடுதான் நம்மை பார்த்து என்னோடு இணைந்திருங்கள் என்று இயேசு நம்மை அழைக்கிறாரா? இல்லை. இன்றைக்கு யாவே கடவுள் இஸ்ராயேல் மக்களை தன்னுடைய இனத்து மக்களாக, தன்னுடைய அன்பு பிள்ளைகளாக உடன்படிக்கை செய்து கொண்டாரோ அன்றைக்கே இஸ்ராயேல் மக்களை அழைக்கிறார். என்னோடு இணைந்திருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், மன ஒற்றுமையாக இருங்கள், என்னை விட்டு நீங்கள் பிரிந்து செல்லாதீர்கள், என்னுடைய வார்த்தைகளை நம்புங்கள், என்னுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்று இஸ்ராயேல் மக்களை பார்த்து அன்றைக்கே யாவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏசாயா புத்தகம் 5வது அதிகாரம் 1 - 7 வரை திராட்சை கொடி ஓமையில ஏசாயா கடவுளினுடைய செய்தியை அறிவிக்கிறார். அதாவது திராட்சை தோட்ட ஒரு உரிமையாளராக யாவே கடவுள் இருக்கிறார். அப்படி என்றால் அந்த திராட்சை தோட்டத்திலே பயிரிடப்படுகின்ற பயிர்களை எல்லாம் கொத்தி எரு போட்டு தண்ணீர் வாய்ச்சி மருந்திட்டு அந்த கிளைகளை எல்லாம் கழிச்சு விட்டு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து நிறைந்த பலனை பெற வேண்டும் என்று திராட்சை தோட்ட உரிமையாளர் யாவே கடவுள் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு பொய்த்து போனது. பாலும் தேனும் குடிகின்ற கானான் தேசத்திற்கு அந்த மக்களை அழைத்த கடவுளினுடைய மாபெரும் உன்னத அன்பை நினைவு கூர்ந்து அவரோடு இருப்பதற்கு பதிலாக அவருக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். எனவே ஏசாயா வழியாக கடவுள் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்னோடு இணைந்திருங்கள், திராட்சை கொடியாகிய என்னோடு இணைந்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள் என்று ஏசாயா வழியாக அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். எசேக்கியேல் புத்தகம் 15வது அதிகாரத்திலும் கூட இந்த திராட்சை கொடியை பற்றி அவர் சொல்லி, தன்னிடம் இணைந்திருக்கக்கூடியவர்கள் மிகுந்த கனி தருவார்கள், தன்னை விட்டு பிரியக்கூடியவர்கள், தனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எப்படி வெட்டி வீழ்த்தப்படுவார்கள். ஆனாலும் கூட இணைந்திருக்க வேண்டும் என்ற தன்னுடைய ஆதங்கத்தை அந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் வெளிப்படுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, இயேசு ஆண்டவரும் கூட இந்த உலகத்திலே 3 ஆண்டுகள் இந்த மக்களை எல்லாம் தயார்படுத்தினார். பல புதுமைகளை செய்தார். அவருடைய புதுமைகளை பார்த்து புல்லரித்து போனவர்கள் ஏராளம். அவருடைய போதனையை பார்த்து போதை கொண்டவர்கள் ஏராளம். ஆனாலும் கூட இயேசுவினுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையற்றவர்களாகவே இருந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இயேசு ஆண்டவர் இந்த ஒரு பிரியாவிடை உரையாக பாஸ்கா விழா கொண்டாட்டத்தின் போது தன்னுடைய சீடர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், அவர்கள் யாரை பிடித்துக் கொள்ள வேண்டும், யாரோடு இணைந்திருக்க வேண்டும்,
அப்படி இணைந்திருக்கின்ற போது அவர்கள் பெறக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய நற்செய்தியில இயேசு ஆண்டவர் தெளிவாக பதிவு செய்கிறார். ஏன் இயேசு ஆண்டவர் இந்த திராட்சை கொடி ஓமைய அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த திராட்சை தோட்டம், திராட்சை செடி, திராட்சை கொடி இவைகள் எல்லாம் இஸ்ராயல் மக்கள் அவர்களுக்கு பரிட்சமானவை. ஏனென்றால் அவைகளை அவர்கள் பயிரிட்டார்கள். எனவே அவைகளை பற்றி அவர்களுக்கு தெளிவான ஒரு பார்வை இருந்தது. எனவேதான் யாவே கடவுளும் கூட அல்லது இறைவாக்கினர்களும் கூட இந்த திராட்சை செடி ஓமையை பற்றி அவர்கள் அதிகமாகவே ஒரு புரிதலை கொண்டவர்களாக பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்த அந்த ஒரு ஓமைய இயேசு அப்படியே கையில் எடுக்கிறார். கையில் எடுத்து என்னோடு இணைந்திருக்கக்கூடியவன் பெறக்கூடிய பலன்கள், அவன் கொடுக்கக்கூடிய கனிகள் என்ன என்பதை பற்றி அவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசுவோடு கட்டாயமாக இணைந்திருக்க வேண்டும். கடவுளோடு கட்டாயமாக நாம் நாளும் இணைந்திருக்க வேண்டும். அப்படி கடவுளோடு இணைந்திருக்கின்ற போதுதான் பல்வேறு விதமான நாம் பலன்களை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறுகிறோம். உறவோடு வாழுகிறோம், மன்னிப்பை நாம் அளிக்கிறோம், தியாக உணர்வோடு நாம் செயல்படுகிறோம், அன்போடு நாம் பழகுகிறோம், அன்பை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம், மற்றவர்களிடமிருந்து அன்பை பெறுகிறோம், இரக்க உணர்வு மிக்கவர்களாக நாம் வாழுகிறோம். உண்மை. ஆனால் எப்படி இணைந்திருப்பது? இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இயேசுவோடு எப்படி இணைந்திருப்பது? அதற்கு பதிலாகத்தான் இன்றைய 3 வாசகங்களிலுமே தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஜெபத்தின் வழியாக நாம் கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எந்தெந்த நேரங்களிலெல்லாம் இயேசு ஆண்டவருக்கு ஓய்வு கிடைத்ததோ அந்த நேரங்களிலெல்லாம் தனிமையாக கடவுளோடு இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய தந்தையோடு ஒன்றித்திருக்கிறார். தான் இந்த உலகத்திலே சந்திக்கக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், தன்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் தந்தையிடத்திலே ஒப்புக் கொடுத்து அதற்கு வழி என்ன என்பதை அந்த ஜெபத்தின் வழியாக தந்தையிடமிருந்து அறிகிறார். எனவே நாம் ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக வாழுகின்ற போது கடவுளோடு இணைக்கப்படுகிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு குடும்பங்களிலே குடும்ப ஜெபங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் வந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் அப்படியே கொத்தி கொண்டு போய்விட்டன. குடும்ப ஜெபம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கு கிறிஸ்தவர்களினுடைய வாழ்வு இருக்கிறது என்றால் குடும்ப ஜெபம் கட்டாயம் அவசியம். இதனை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அதிகமாக வலியுறுத்துகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் இல்லாத காரணத்தினால்தான் பிள்ளைகள் எல்லாம் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, பக்தி உள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வளர மறுக்கிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு உருவாக்கி கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலே வீடுகளுக்கு சென்று வாருங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லுகின்ற போது பெரியவர்கள் தான் முழந்தால் படியிடுகிறார்கள். சிறியவர்கள் எல்லாம் அங்கும் இங்குமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்ப தலைவன், தாய், தந்தை பிள்ளைகளை பார்த்து வாங்க மண்டி போடுங்கன்னு சொல்லி கட்டளையிட முடியவில்லை, கட்டாயப்படுத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொரோனாவாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளும் ஒருவேளை நாம் மண்டியிட்டு கண்ணீரோடு கடவுளிடத்திலே கதறி அழாத ஒரு குறையோ என்று நினைக்க தோன்றுகிறது. அன்புமிக்கவர்களே, பாருங்கள்,
கொரோனா நோயினாலே கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய பிள்ளைகளையும் தாய் தந்தை உறவினர்களையும் இழந்தவர்கள் ஐயோ ஆண்டவரே என்று கதறி எழுகின்ற போது அப்பொழுதுதான் கடவுளினுடைய அந்த கருணைக்காக ஏங்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு நாளும், ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நாம் மறந்துவிட்டாலும் கூட, வாரத்திற்கு 2 முறை 3 முறையாவது அந்த ஆண்டவனோடு இணைந்திருக்கக்கூடிய, ஜெபத்திலே இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக வேண்டும் என்பது முதல் செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது, கடவுளினுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதின் வழியாக. இன்றைக்கு கடவுளினுடைய கட்டளைகளை எல்லாம் ஏதோ அது சிலுவைகளாக, சிரமங்களை கொடுக்கக்கூடியவைகளாக மனிதர்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள். அந்த அளவுக்கு கடவுளினுடைய கட்டளைகளை எல்லாம் கடைபிடித்து ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்திலே பங்கெடுக்கக்கூடிய அந்த மனநிலை குறைந்திருக்கிறது என்றால், அந்த கடவுளுக்குரிய அந்த நிலையை விட்டுவிட்டு இன்றைக்கு தன்னுடைய வேலை, தன்னுடைய பொழுதுபோக்கு என்று மனிதர்கள் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அலைபேசியிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தை கடவுளோடு செலவிட மறுக்கிறார்கள். எல்லா நேரங்களிலும் 24 மணி நேரம் ஆலயத்திலே வந்து ஆண்டவனே ஆண்டவனே என்று நீங்கள் புகழ் பாட வேண்டும், ஆராதனை என்று ஆராதனை செய்ய வேண்டும் என்று திருச்சபை ஒரு நாளும் சொன்னதில்லை. ஆனால் கிடைக்கக்கூடிய நேரத்தில், அந்த அருமையான ஒரு நேரத்தில் ஆண்டவரை நினைவு கூர்ந்து அவருடைய அருளாசிரியரை பெற வேண்டும் என்பதுதான் திருச்சபை விடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. எனவேதான் அந்த கட்டளைகள் அது சுமைகள் அல்ல, மாறாக அது நமக்கு வழிகாட்டுகிறது. நம்மை நல்வாழ்விற்கு அழைத்துச் செல்லக்கூடிய அற்புதமான அடையாளங்கள். நாம் இந்த உலகத்திலே உண்மை பேச வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், இரக்க உணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும், அன்புடையவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஆபத்திலே ஓடி சென்று உதவி செய்ய வேண்டும் என்ற இந்த கட்டளைகள் எல்லாம் கடவுள் கொடுத்த மாபெரும் கட்டளைகள். மனிதர்கள் இந்த சமுதாயத்திலே கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான செயல் திட்டங்கள். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் இரக்கமற்றவர்களாக மாறுகின்ற போது, கடவுள் இருக்கிறாரா, கடவுளா, அது யார்? என்னிடத்திலே பணம் இருக்கிறது, என்னிடத்திலே பதவி இருக்கிறது, என்னிடத்திலே பட்டம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, எனக்கு கடவுளா தேவையில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில, அன்புமிக்கவர்களே, கடவுளினுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோம் என்றால், அவருடைய அருளாசிரியரை நாம் பெறுகிறோம் என்றால், நாம் கடவுளோடு இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, இன்றைய முதல் வாசகத்திலே தூய பவுலடிகளார் தெளிவாக சொல்லுகிறார், அதுவரையிலும் கடவுளினுடைய செயல் திட்டங்களை எல்லாம் வாழ்வாக்கிக் கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை வதைக்கக்கூடிய அந்த செயலை செய்த அந்த பவுல், அவர் மனமாறிய பிற்பாடு கடவுளே கதி என்று அவருக்காக எல்லாவற்றையும் குப்பை என கருதக்கூடிய வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக பதிவு செய்கிறது. பல்வேறு விதமான இடர்கள், பல்வேறு விதமான துன்பங்கள், பல்வேறு விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் கடவுளுக்காக அதனை மேற்கொள்ளக்கூடிய மாபெரும் சக்தி படைத்தவராக பவுல் மாறினார் என்றால், அவர் கடவுளோடு இணைக்கப்பட்டிருந்தார். எனவே கடவுளோடு யாரெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பல்வேறு விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் வழிகளும் வந்தாலும் கூட எல்லாவற்றையும் கடவுளுக்காக ஒரு குப்பையாக, ஒரு தூசியாக நினைக்கக்கூடிய ஒரு வாழ்வு வளரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு பெற வேண்டும் என்பதுதான் தூய பவுல் அடிகளார் நமக்கு இடுகின்ற கட்டளையாக இருக்கிறது.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆக ஜெபத்தின்படியாக இன்றைய இரண்டாவது வாசகத்திலே யோவான் நமக்கு கொடுக்கக்கூடிய கடவுளினுடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் வாழ்வாக்குவதன் வழியாக, அதே போல அவருடைய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவதாக நம்முடைய வாழ்வு பரிணாமம் கொள்ளுகின்ற போது நிச்சயம் கடவுளோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 40வது வசனத்திலே, சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு இவைகளையெல்லாம் செய்த போது எனக்கே நீ செய்தீர்கள் என்று இயேசு சொல்கிறார். அப்படி என்றால் நாம் இந்த சமுதாயத்திலே கவலைகளோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய உதவிகளை கடவுள் பெரிதாக மதிக்கிறார். அவருடைய அந்த கட்டளைகளை, அவருடைய நற்செய்தியை வாழ்வாக்குகின்ற போது கூட நாம் கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் கடவுளோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம், அல்லது பதவியாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம், அதிலே நாம் இணைந்து கொண்டு கடவுளை கொஞ்சம் தூர வைத்தோம் என்றால் வெட்டி வீழ்த்தப்படுவோம். எப்படி கனிகூடாத மரம் அந்த அடிமரத்திலே வெட்டி வீழ்த்தப்பட்டதோ, அதே போல எப்படி திராட்சை கொடியிலே அதில் இருக்கக்கூடிய சில தேவையற்ற அந்த கிளைகள் எல்லாம் வெட்டி எறியப்படுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் வெட்டி எறியப்படுவோம் என்பதுதான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்படி வெட்டி வீழ்த்தப்பட்டவர்கள் வரிசையிலே வரக்கூடியவர் யூதாஸ். யூதாஸ் நாண்டு கொண்டு மடிந்தார், கடவுளோடு திரும்பவும் இணையவில்லை. அதே போல ஊதாரி மைந்தன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு கடைசியிலே ஊதாரியாகி திரும்பவும் மனமாறி தந்தையிடத்திலே வருகிறார். ஆக யாரெல்லாம் இந்த சமூகத்திலே கடவுளோடு இணைக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் மகிழ்வையும் மனநிறைவையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டாயம் பெறுவார்கள் என்பது நாம் அறியக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, பள்ளிகள், ஒரு கோவிலிலே நிறைய பள்ளிகள் இருந்ததா. அந்த பள்ளிகள் எல்லாம் ஒன்று கூடி நாம் இந்த ஆலயத்தினுடைய அந்த உச்சிக்கு செல்ல வேண்டும். யார் முதலிலே அந்த உச்சியை தொடுகிறார்களோ அவர்கள் கட்டாயம் வெற்றி அடைவார்கள். எனவே எல்லா பள்ளிகளும் ஒன்றாக கூடி உடனே புறப்பட்டனவா. எல்லாம் பயங்கர வேகமாக ஓடியதா. கொஞ்ச தூரம் தான் போச்சு. ஒரு 10-15 பள்ளிகள் என்ன பண்ணுச்சு, ஐயோ இனிமே நம்மளால முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று கொண்டதா. இன்னும் கொஞ்சம் பள்ளிகள் அப்படியே சென்றதா. கொஞ்ச தூரத்துல மற்ற பள்ளிகள் எல்லாம் ஐயோ நம்மளாலெல்லாம் முடியாது, அவ்வளவுதான், உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிகளும் நின்று கொண்டதா. ஆனால் ஒரு குட்டி பள்ளி மட்டும் அப்படியே தன்னுடைய சக்தியை அதிகமாக பயன்படுத்தி வேகமாக சென்றதா. அப்பொழுது மற்ற பள்ளிகள் எல்லாம் அந்த பள்ளியை பார்த்து சொன்னதா, நீ தற்கொலைக்கு முயற்சி செய்கிற, நீ சாக போற, தயவு செய்து திருப்பிடு அப்படின்னு சொல்லி இவைகள் எல்லாம் கத்தியதா. ஆனால் அது காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. கடைசியாக அந்த உச்சியை தொட்டு விட்டதா. ஒரே ஆச்சரியம் மற்ற பள்ளிகளுக்கெல்லாம். அந்த பள்ளிகள் எல்லாம் கூடி இது எப்படி இந்த குட்டி பள்ளிக்கு சாத்தியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பேசிக் கொண்டிருந்த போது அந்த குட்டி பள்ளியினுடைய அண்ணன் சொன்னதாம், அந்த பள்ளிக்கு காது கேட்காது, அந்த பள்ளிக்கு காது கேட்காது. அதாவது சில நேரங்களில் நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதாவது வெற்றியை எட்டுகின்ற போது நாம் காது கேட்காதவர்கள் போல் இருக்க வேண்டும். ஏனென்றால்
சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்மை இல்லாதது கொள்ளாதெல்லாம் சொல்லி நம்முடைய வெற்றிக்கனிகளை ருசித்து பார்க்க பறிப்பதற்கு அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். எனவே அவர்கள் சொல்லுவதையெல்லாம் காதில் போட்டுக் கொள்ளாமல் தனக்கென்று இருக்கக்கூடிய லட்சியத்தை, இலக்கை அடைகின்ற வரை நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதுதான் அந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, பயணப்படுங்கள், வெற்றிப்படிகளிலே பயணப்படுங்கள். முடிகின்ற வரை அல்ல, இலக்கை அடையும் வரை. இறைவனோடு இணைகின்ற போது இலக்கை கட்டாயம் நாம் அடைய முடியும் என்பதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய அன்பான அழைப்பு. ஆமென். எல்லோரும் எழுந்து நின்று இறை தந்தை இடத்திலே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை எல்லாம் படைத்து காத்து கண்ணின் மணி போல வழி நடத்துகின்ற அந்த கடவுளிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். இறைவா, எம் திரு அவையின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் திருத்தூதர்கள் போல அனைவரையும் ஏற்றுக்கொண்டு தங்கள் பணியின் முதன்மைகளை நெறிப்படுத்தி ஒதுக்கப்பட்டவர்களோடு உடன் இருக்க வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம் இறை மக்களாகிய நாங்கள் திருமுழுக்கு வழியாக நீர் எங்களுக்கு அளித்துள்ள உரிமைகளை மனதில் வைத்து அவற்றில் அடங்கியுள்ள பொறுப்புணர்வை உணர்ந்து வாழ வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, நீர் உம் மகன் சீடர்கள் ஆகியோருக்கிடையேயான ஒன்றிணைப்பு பற்றி கேட்ட நாங்கள் எங்களுடைய பங்கு தலங்களிலும் பணியிடங்களிலும் ஒன்றிப்புடன் வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இவ்வுலகில் மக்கள் ஒன்றித்து வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற சாதியம், அடிப்படைவாதம், இனவெறி, வன்மம் ஒழித்து பரந்த உள்ளமும் தாராள மனப்பான்மையும் நாங்கள் பெற வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக அந்த ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லுவோம்.
ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் தந்தைக்குரிய பாசத்தோடு உம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவுடன் கண்ணோக்கி இவைகளை பெற்றுத் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாவற்ற தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. இறைவா, இந்த பணியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முற்கால பணிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மறுமணமாக அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்டமே இரவு விருந்தை அருந்தியவை கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்த பாவ மன்னிப்பு கண்டவங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பொறுப்பு ஆகிய தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொடுக்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியில் விருந்து கிடைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர்கள் இல்லத்தில் எழுந்திரு வர நான் கதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. அனுப்பி வைத்த மகனும் நானே, வாழும் தந்தை அனுப்பி வைத்த
அன்புக்குரியவர்களே, நான் முன்னுரையிலே சொன்னதைப் போல மே மாதம் மாதாவினுடைய வணக்கத்துக்குரிய மாதம். இந்த 31 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த கொரோனா உயிர்ப்புள்ளி நோய் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி இந்த ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார்கள். நம்முடைய அன்னை கட்டாயம் தன்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசுவாள் என்ற நம்பிக்கையிலே இந்த உயிர்கொல்லி நோய் முற்றிலுமாக வேறறுக்கப்பட வேண்டும், மக்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனைகளை தாங்கி நாம் ஒவ்வொரு நாளும் குடும்பமாக அல்லது தனிப்பட்ட விதத்திலோ அல்லது நாம் வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய 1-2 குடும்பங்களாக சேர்ந்தோ அன்பியமாகவோ நாம் இந்த ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள். எனவே நாம் ஜெபிப்போம். கட்டாயம் இந்த கொரோனா நோய் நம்மிடமிருந்து கடவுள் அப்புறப்படுத்தி நம்மை மகிழ்வோடு அவரோடு என்றும் மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த யூடியூப் சேனலில் நம்முடைய அற்புத குழந்தை இயேசு திருத்தல திருப்பலியானது ஒளிபரப்பப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வினுடைய புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனோடு என்றுமே இணைந்திருக்க சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே